பார்த்தாலும் அவள் இவனுக்கு சகோதரி போலன்றதுக்காக தான் ஒருத்தனை மச்சான்னு கூப்பிட்டுக்கிறான். இது கூட தெரியலையம்மா உங்களுக்கு. இவங்க கல்லூரியில துணை முதல்வரா வேற இருக்காங்க. என்னதான் பிள்ளைங்களை நீங்க புரிஞ்சிட்டு பாடம் சொல்லி தர போறீங்கன்னு தெரியல. கவிதா என்ன தப்பு பண்ணாங்க? டீ சாப்பிடுறதா இல்ல. நீங்க இப்ப நடுவர், எனக்கு எதிரில் பேசுற பேச்சாளர் இல்ல, அத நினைவுல வச்சுக்கணும். நீங்க என்னென்ன வேற இருக்குயா. கடலூருக்கு வந்து நான் படுற பாடு. அவங்க சிங்கப்பூருக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க. போனாங்களா? சொல்லாம போயிருக்கணும். அவங்க தான் Facebookல போட்டிருக்காங்களா, அப்புறம் எப்படி சொல்லாம போறது? இப்போ எதை இவங்க உடனே கேட்குறாங்க, பிள்ளையத்தானே கூட்டிட்டு போனீங்க, ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகல. வாஸ்தவம், ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகல. ஆனால் பிள்ளைய கூட்டிட்டு கவிதா சிங்கப்பூருக்கு போனார்கள் என்ற உடனேயே உண்மையில சொல்லுங்க, எத்தனை உறவுக்காரர்கள் அதை சந்தோஷமாக எங்க பிள்ளை சிங்கப்பூர் மட்டும் போயிட்டு வந்தான்னு எத்தனை உறவுக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க. நீங்க வந்த வாழ்வு நேத்திக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதா? சொல்லுவாங்களா இல்லையா? உறவுக்காரங்க சொல்லுவாங்க. போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டுவாங்க. ஆனால் நண்பர்கள் எப்போதும் வெற்றிகரமாக சென்று வாருங்கள் கவிதா என்று வாழ்த்துகிற நெஞ்சம் எப்போதுமே ஒரு நட்பினுடைய நெஞ்சமாகத்தான் இருக்க முடியும். சிங்கப்பூருக்கு கூப்பிட்டதே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இல்லன்றத நடுவர் சொல்றாரு. இப்போ ராஜ்குமாரை பாருங்க, எவ்வளவு பரிதாபமா இருக்காரு. ரேவதி சொல்றாங்க அவரை பார்த்தா லேகி வைக்கிறவர் மாதிரி இருக்குன்றாங்க. தெரியலையம்மா, நான் ராஜபாளையம் போய் விசாரிக்கணும். பேசலாங்க, இந்த மாதிரி சொர்ணக்கா ஸ்டைல் எல்லாம் பேசக்கூடாது, அராஜகமா. அவங்க ரேவதி பேசினதுலயே ரொம்ப ரொம்ப அராஜகமானது எதுனாக்க, ஒரு கல்யாணம் வந்ததாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மொட்டை மாடியை கெட்ட மாடியை ஆக்கினாங்களாமா தண்ணி அடிச்சு. ஆனா உறவுக்காரங்கள்லாம் ஓடி ஓடி உழைச்சு அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பாடுபட்டாங்களாம். எங்க போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுங்க. எத்தனை கல்யாணம் இன்விடேஷன்ல ஒரு உறவுக்காரனுடைய பேரை சரியா போடலன்றதுக்கா எத்தனை கல்யாணம் நின்று இருக்கு சொல்லுங்க. கோச்சிட்டு போயிடுவான். ஆமா, இப்ப எல்லாம் இந்த போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க, கல்யாணத்துல உறவுக்காரங்க பேரெல்லாம் போடுறாங்க. அந்த உறவுக்காரங்கள்ல யாராவது ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, மச்சான் யார் பேரையாவது நீங்க போட வேண்டாம். அந்த ஃபாண்ட் சைஸ கொஞ்சம் கம்மி பண்ணி அடிச்சு பாருங்களேன், கல்யாணம் நடந்துரும். நீங்க கல்யாணத்துக்கு உறவுக்காரங்களை கூப்பிட போறீங்களா, எப்படி போவீங்க? நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போகணும், அவங்களும் அவங்க வீட்டுக்காரம்மாவும் இருக்கும்போது போகணும். நீங்க போற நேரம் வீட்டுக்காரம்மா இல்லைன்னா அது வராது. என்ன மதிக்கல அவங்க. இந்த உறவுகள் இப்படி இருக்கும். ஆனா நண்பன் அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், ஆனா கடைசி பந்தியில சாம்பார் வாளியை தூக்கிக்கிட்டு அவனுடைய சட்டையெல்லாம் சாம்பார் ஆக்கிக்கிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவன் நண்பனா இருப்பானா உறவுக்காரனா இருப்பான்? கடைசியில சாப்பிட்டும் போவான். கண்ணாடியை போட்டுட்டு போனை பார்க்க கூடாது, முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சு பேசியிருக்கணும். அவங்க முன்னாடி மாது அண்ணா முதல்ல பேசும்போது சொன்னாரு, கலைஞர் ஐயா அவர்கள் எப்போதுமே உடன்பிறப்புகள் தானே சொல்லுவாங்க. ஆமா, உண்மை, அப்படித்தான் சொல்லுவார். இப்போ திருவாரூர் நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய் பேச போனோம். நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, அது அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க. பல பேர் வந்து அவங்கள எங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க பேரை சொன்னாங்க. அவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு தெரியும், இல்லாட்டா நமக்கு அவங்கள யாருன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒருவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவர் யார் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது. அவர் யார் என்றால் கலைஞர் அவர்களினுடைய ஆருயிர் நண்பனான தென்னவன் அவர்களினுடைய தென்னனுடைய மகன். அவர் வந்து முத்து, அவருடைய பெயர் முத்து என்று சொன்னார். நான் தான் முத்துன்னா எங்களுக்கு தெரியல, தென்னன் அவர்களுடைய மகன் அத்தனை பேருக்கு தெரிந்தது. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய அந்த நண்பனை பற்றி அவ்வளவு எழுதி இருக்கிறார், அவ்வளவு பேசி இருக்கிறார். எப்போது நண்பர்கள் என்றால் பள்ளி பருவத்திலிருந்து நண்பர்கள், படிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து திருவாரூரில் ஒன்றாக நண்பர்களாக இருந்தவர்கள். ஒரு நண்பனை இதயம் ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது என்பதற்கு கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையே உதாரணம் என்பதை இங்கே மாது அவர்கள் மறைத்து பேசி இருக்கிறார். தந்தை பிள்ளை உறவு, தாய் பிள்ளை உறவு ஒரு முதியோர் இல்லத்தில் காணாமல் போகிறது. சகோதர பாசம் ஒரு பாகப்பிரிவினையில் தொலைந்து போகிறது. கணவன் மனைவி உறவு ஒரு டைவர்ஸில் காணா போயிடுது. ஆனால் நட்பு தொலைவதே இல்லை அப்படின்னு கடுமையாக பேசியிருக்கிறாங்க.
இதில் காவல்துறை அறிஞர்கள் நிறைய இங்கே இருக்கிறத பார்த்து அவங்கள பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே ஏன் நிற்கிறார்கள்? பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். அவங்களை பக்கத்தில் வச்சு பேசி ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு காத்துக்கு மத்தியில் பேசுறது ரொம்ப கடினம் ஐயா. அந்த ஏதோ ஒரு படத்தில் ஜானி படமா, காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதேன்வானே, நாங்கள் இப்போ காணாத ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பட்டிமன்ற நடத்தல. என்ன ஸ்ரீதேவி மாதிரி எங்களுக்கு பாட தெரியாது. அடுத்து வர்றவங்களும் அப்படித்தான். வாங்கம்மா ரேவதி. நட்பை பற்றி எகிரி எகிரி பேசியிருக்காங்க. ஏன்னா நட்பை பற்றி பேசினா குழந்தைங்க கை தட்டும். ஆமா இல்லையா? நல்லா சொல்லியிருக்காங்க. அவன் எல்லாம் சில்லற பயலுக்கு தானே, சின்ன பயலுகம்மா. ஆமா ஆமா நல்லா சொன்னார். என்னவா, கணவன் மனைவி உறவை ஒரு விவாகரத்து பிரித்து விடும், பெற்றோர்கள் உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும், நண்பர்களை எதுவுமே பிரிக்க முடியாதான். நண்பர்களுக்கு இடையில ஒரு அழகான பொண்ணு வந்தா நட்பு எங்கேயோ பிரிஞ்சு போயிருமே. அவ ஒன்ன பார்க்கலாம் என்ன பார்க்கலான்னு தெரியலன்னு சண்டை வருது. ஓ, அது அப்படி ஆயிடுமாமா? ஆமா, அது வேற வருது. இதுல இவங்க வந்து அப்படியே பிரிக்கவே முடியாதது நட்பா. அதுல ரொம்ப அழகா சொன்னாங்க, எங்கேயோ நம்ம கண்காணாத இடத்துல நடந்தா நமக்கு தெரியாதுல்ல. ஐரோப்பால இருந்து ஒரு நண்பன் நடந்தே போய் பார்த்தான், அவனுக்கு உயிர் வந்ததுலாம் சொன்னாங்க. கடலூர் டு பாண்டிச்சேரி சொல்ல வேண்டியதானே. எங்கேயோ நடந்தாதுன்னா நமக்கு தெரியாது. நடுவர் அவர்களே, இவங்க சிங்கப்பூர் போனாங்க சமீபத்துல. சரி, யாராவது எங்களை மாதிரி நண்பர்களை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? உங்களுக்கு எல்லாம் பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. நண்பர்களை கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? இல்ல. ஏன் உறவான என் மகனை கூட்டிட்டு போய் சிங்கப்பூரை காட்ட போறேன்னு பிள்ளைய கூட்டிட்டு போய் காட்டுச்சே தவிர, கூட்டு போலன்னா பரிச்சை எழுத மாட்டேன்னு அடம் பிடிச்சாமா. நடுவர் அவர்களே, நண்பர்கள்ங்கிறது ஒரு வட்டம், ஒரு எல்லையோட நின்று விடும். அதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு பிள்ளை சாப்பாடு கொண்டு வராம வந்தா பள்ளிக்கூடத்து நண்பர்கள் டிஃபன் பாக்ஸ் மூடியில சாப்பாடு கொடுப்பாங்களாம். எத்தனை நாளைக்குமா கொடுப்பீங்க? ஒரு நாள் கொடுப்பீங்க, ஒரு வாரம் வேணா கொடுக்கலாம். ஆனா காலம் முழுவதும் நீங்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக கூலி தொழிலாளியான அப்பா உச்சி வெயில்ல சைக்கிள் மிதிச்சு என் பிள்ளைக்கு சாப்பாடு கொண்டு வரேன்னு கொண்டு வராரு. அதை மறந்துட்டா நன்றி கெட்டவங்களே. அத இல்லாம சொல்லலாமா? என்ன உணர்வு இருக்கு? நன்றி கெட்டவங்க நீ யாரு? இந்த பேசின ஆட்களதாயா? கொஞ்சம் பயமா இருக்குமா அடிக்கிற காத்துல? ஒரு நாள் டிஃபன் பாக்ஸ் மூடியில கொடுத்த உடனே நட்பு பெருசா. கொஞ்சமாவது மனசுல என்ன வேணுங்க? நல்ல என்ன வேணும். நடுவர் அவர்களே, ஒரு குழந்தை அவ அப்பா கையை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தது. அவர் மூட்டை தூக்குறவர். அவர் அப்பா கையை பார்த்தா காய்ச்சி போய் சொர சொரன்னு இருக்கு. இந்த பிள்ளை அவ அப்பா கையை பிடிச்சு பார்த்துக்கிட்டே சொல்லுச்சு, அப்பா உங்க கை ஏப்பா இப்படி காய்ச்சி போய் இருக்குன்னு கேட்டது. அதுக்குதான் அப்பா சொன்னாரு, உன் வாழ்க்கை பூ பூவா பூக்கணுங்கிறதுக்கு தான் என் கை காய்ச்சி போய் இருக்குமான்னு ஒரு தந்தை சொல்கிறார்னா அந்த தியாகத்தை என்னைக்காவது மறக்க முடியுமாங்க? நமக்கு முழுமையாக துணை வரக்கூடியது பெற்றோர்கள் என்ற உறவுங்கிறத மறந்துடாதீங்க. அதுலயே ரம்ஜானுக்கு விரதம் இருக்கிற நண்பன் இருந்தா கூட இருக்கிற நண்பர்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்களாம். எந்த ஊர்ல? 40 நாளுமா? நீங்க பிரியாணிக்காக மட்டும் போற நட்பு தான் உங்க நட்பு, அது எங்களுக்கு தெரியும். விரதம் இருக்கிறதுக்கு கூட போவீங்களாக்கோ? நேத்து வேற பக்ரீத். அது வேற. அது யார் வீட்டுல அந்த கிடாக்கறி தருவாங்கன்னு தேடி தேடி நட்பு வைக்கிறது. அதெல்லாம் நம்ம ஆட்கள் செய்யும். நீங்க செய்யறதுல சொல்லாதீங்க. நான் செய்யறது சொல்லல, நட்பு செய்யறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுலயே சங்க இலக்கியத்தில் காதலன் பிரிந்து போய்விட்டால் தேடி போவது தோழின்னாங்க. நடுவர் அவர்களே, உடன்போக்கு போய்விட்ட தலைவியையும் அவள் சின்ன குழந்தை எப்படி போயிருக்கான்னு தெரியலையேன்னு தவித்து போய் பாலைவனத்துல தேடி ஓடுறது செவிலிங்கிற உறவு. தோழி என்ன செய்வா தெரியுமா? அந்த காதலன்ட்ட காதலுக்கு தான் தூது போவாளே தவிர பிரிஞ்சு போனவங்களை சேர்த்து வைக்கிறதுக்குலாம் அலைய மாட்டா. செவிலி தாய் தான் தேடி போய்கிட்டு இருப்பா, பிள்ளைய தேடி. தாய் வேலையே தேடுறதானே. ஆமா, தேடுறதா தானே இருக்கு. அதுல ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. ராஜ்குமார் பேசும்போது நல்லா சொன்னார், நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தால் சுகர் வராது, பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் ஏறாது. ஏதோ அந்த லேகியம் விற்கிற வைத்தியர்கள் மாதிரி வரிசையா இது வராது அது வராதுன்னு ஒரு பெரிய பட்டியல். ஆனா அந்த சுகர் வந்த நண்பர்களா தான் வாக்கிங் போறாங்க. அந்த நண்பர்களோட போய் கடகண்ணியில எதையாவது தின்னுட்டு இறங்கின சுகரை ஏத்தி விட்டு வந்துடுறது. உளுந்த வடை பஜ்ஜி. ஆமா, அதுல நல்லா சொல்றாரு நடுவர் அவர்களே. என்ன சொல்றாரு? எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பாம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பாம். இது நடக்கக்கூடிய காரியமா ஐயா? ஒரு பைக் வாங்கினியா, பார்ட்டி கொடு.
காதல சொன்னியா பைக் பார்ட்டி கொடு, காதல்ல தோல்வியா பார்ட்டி கொடு, கல்யாணம் வச்சிருக்கியா பார்ட்டி கொடு என்று எல்லாவற்றுக்குமே எதிர்பார்ப்போட வாழக்கூடிய நட்பு எப்படி உங்களுக்கு உறுதுணையாக வர முடியும்னு கேக்குறேன். பார்ட்டி சேர்த்து போனா கூட பார்ட்டி தான் கேக்குறான். முதல்ல கல்யாண வீட்டுல நண்பனுக்கு கல்யாணம்னா உற்றார் உறவுகள்லாம் சேர்ந்து பாடுபட்டு அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கடனை உடனே வாங்கி உறவுகள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நண்பர் கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லி கல்யாண மண்டபத்து மாடியில போய் உட்கார்ந்து என்னென்ன கெட்ட பழக்கம் உண்டோ அத்தனையும் பண்ணி மேல மொட்டை மாடியை கெட்ட மாடியாக்கி வாந்தி எடுத்து கிடக்கிறது உங்க குரூப் நட்பு. ஆனா உறவு தூங்காமல் ஓடி ஓடி உழைத்து இந்த திருமணம் நல்லபடியாக நிறைவேற வேண்டுமே என்று காத்து கொண்டு இருக்கிறதுனா அந்த உறவு தானங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்கிறத ஏன் மறக்கிறீங்க? நடுவர் அவர்களே, உறவு இருக்கு பாருங்களேன், நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கும், கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எந்த நேரத்திலையும் நாம் வழிதவறி போய்விடக் கூடாது என்பதுல அக்கறை உறவுக்கு தான் இருக்கும். பார்த்து பார்த்து மெதுவா ஒவ்வொரு அடியும் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்று கவனத்தை சொல்லி தருவது உறவு. ஆனா நண்பன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த பைக்ல ஏறி உட்கார்ந்து, ஒருத்தன் போற பைக்ல 3 பேர் ஏறி உட்கார்ந்து வேகமா பறக்கிறேன்னு சொல்லி பறந்து மதுரையில நம்ம வீட்டுக்கிட்ட ஆண்டாள்புரத்துல சின்ன பையன் 19 வயசு பையங்க 3 பேர் போய் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி போயிடுறான் ஐயா. வாழ்க்கையே முடிந்து போகிறது என்றால் நண்பர்களோடு போகும்போது நிதானம் இல்லாமல் அவனுக்கு உற்சாகம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த நட்பு எப்படி அவனுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கேட்கிறோம். நடுவர் அவர்களே, உறவு எப்படியெல்லாம் உறுதுணையா இருக்கும்? ரொம்ப அழகா எங்களுடைய கருணாநிதி அற்புதமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருந்தார். சட்டப்பையில இருந்து பணத்தை எடுக்கிறது தான் உயிர் நண்பனா. யாரு? ராஜ்குமார். அவன் பேர் உயிர் நண்பன் இல்ல, உருப்படாத நண்பன். நம்ம நண்பன் என்ன அவசர காரியத்துக்கு பணம் வச்சிருக்கானோன்னு தெரிய வேண்டாம், அதை போய் கைவிட்டு எடுத்தா அவர் தான் ரொம்ப உயிர் நண்பரா. இப்படியா பேசுறது? நடுவர் அவர்களே, உறவு இருக்கிறதே, உறவு நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கும். இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவன் அவர்கள், சிவன் அவர்கள் சொல்றாரு, சின்ன வயசுல நாகர்கோயில் பக்கத்துல இருக்கிற சர்க்கல் விளைங்கிற சின்ன கிராமம் தான் எங்களுடைய கிராமம். அங்க தோப்புல தான் வேலை பார்ப்போம், விவசாய குடும்பம், மாந்தோப்புல. அப்படி வேலை பார்த்து கொண்டிருந்த குடும்பம் எங்க குடும்பம். எனக்கு படிக்க முடியல, பணம் கட்ட முடியல, ரொம்ப கஷ்டம் எங்க வீட்டுல. உடனே எங்க அண்ணன் சொன்னாரு, நீ படிக்க போ, நான் வேலை பார்த்து கூலி வாங்கி அதில் உனக்கு பள்ளிக்கு ஃபீஸ் கட்டுகிறேன் என்று சொல்லி அவர் வாழ்க்கையை தியாகம் செய்து என்னை படிக்க வைத்தார் என்று இஸ்ரோ விஞ்ஞானி என்ற ஒரு பெரிய விஞ்ஞானியை இன்றைக்கு நாட்டுக்கு கொடுத்திருப்பது ஒரு வீட்டின் உறவு என்று சொன்னால், உறவுகளால் தான் நாம் உறுதுணையாக இருப்பதால் தான் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய முடிகிறது. நடுவர் அவர்களே, பிள்ளைகளின் உயர்வுக்காக பார்த்து பார்த்து மகிழ்கின்ற, தியாகம் செய்கின்ற பெற்றோர்களும், தன் தங்கையின் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்கிற அண்ணன்களும், எல்லாரும் ஒருவருக்கொருவர் உரிமையை விட்டுக் கொடுக்கின்ற உறவுகள் இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் தடுமாறி போகாமலும் தடமாறி போய்விடாமலும் காப்பது, உறுதுணையாக இருப்பது உறவே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. நட்பு என்ன செய்யும்? கல்யாண வீட்டில் வாந்தி எடுக்கும், மொட்டை மாடியை கெட்ட மாடியே ஆக்கும், அசிங்கம் பண்ணும். ஆனால் உறவு வீடு வீடாக கடை வாங்கியாவது கல்யாணம் பண்ணும், குடும்பத்தை உயர்த்தும். இஸ்ரோ சிவன் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த செய்தி வரைக்கும் சொல்லி ரொம்ப உருக்கிட்டாங்க. நம் அனைவரின் எதிர்பார்ப்பில் திருமதி பாரதி பாஸ்கர். எனக்கு முன்னாலே பேசிய ரேவதி சுப்புலட்சுமி அவர்களினுடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன். அது வழக்கமாக எதிரில் யாராவது பேசும்போது நான் எழுதிப்பேன், அதுக்கு மறுப்பு சொல்லணுன்றதுக்காக. இவங்க பேசின இந்த ஆவேசத்தில் காற்று அப்படி தள்ளுதா, எழுதவே முடியல அவங்க என்ன பேசினாங்கன்னு. இப்படி அடிக்கிற காத்துலையும் மழையிலையும் இவ்வளவு ஆவேசமா பேச ரேவதியால தான் முடியும். ரேவதி சுப்புலட்சுமியை பார்த்தா ஆனால் ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல. ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட வாழ்க்கையில் கிடைக்காம இருந்தா அது எவ்வளவு பரிதாபம் பாருங்க. என்னங்க நான் பேச வந்தவொன்னு டீ தரீங்க, அப்புறம் எனக்கு டீ வேணாங்க. அந்த அம்மா கோச்சுக்குவாங்க, ஏங்க இந்நேரம் டீயை கொண்டாந்து ரோதனை பண்ணுறீங்க. நீங்க தைரியமா பேசுங்க. எதிர்கட்சியினுடைய சதி நடுவர் அவர்களே. ஆமாம்மா, ஆனா டீ குடிக்கிறதுலாம் உங்க கட்சி தான்.
பார்த்து குடிங்கம்மா. அவங்களுக்கு கொஞ்சம் வச்சிருக்கம்மா. இதுதான் நட்பு. ரேவதிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட கிடைக்கலன்றத நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. எவ்வளவு இழந்திருக்காங்க பாருங்க வாழ்க்கையில. ஏமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்த உடனே சொல்றாங்க 2 நண்பர்கள் இருக்காங்களாம், நடுவுல ஒரு பெண்ணு வந்த உடனே அந்த நட்பு பிரிஞ்சு போயிருமா. ஏமா நட்புன்றது அவ்வளவு சாதாரணமா நினைச்சிருக்கீங்களா நீங்க? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஒருத்தர் மச்சான்னு கூப்பிட்டுப்பான். எதனாலங்க மச்சான்னு கூப்பிட்டுக்கிறான்? இந்த நண்பனுடைய சகோதரியை இவன் காதலிக்க போறான்னு அதுக்கு அர்த்தம் இல்ல. தன்னுடைய நண்பன் எந்த பெண்ணை காதலித்தாலும் அவள் இவனுக்கு சகோதரி போலன்றதுக்காக தான் ஒருத்தனை மச்சான்னு கூப்பிட்டுக்கிறான். இது கூட தெரியலையம்மா உங்களுக்கு? இவங்க கல்லூரியில துணை முதல்வரா வேற இருக்காங்க. என்னதான் பிள்ளைங்களை நீங்க புரிஞ்சிட்டு பாடம் சொல்லி தர போறீங்கன்னு தெரியல. கவிதா என்ன தப்பு பண்ணாங்க? டீ சாப்பிடுறதா இல்ல. நீங்க இப்ப நடுவர், எனக்கு எதிரில் பேசுற பேச்சாளர் இல்ல, அத நினைவுல வச்சுக்கணும். நீங்க என்னென்ன வேற இருக்குயா. கடலூருக்கு வந்து நான் படுற பாடு. அவங்க சிங்கப்பூருக்கு பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்காங்க. போனாங்களா? சொல்லாம போயிருக்கணும். அவங்க தான் ஃபேஸ்புக்ல போட்டிருக்காங்களா, அப்புறம் எப்படி சொல்லாம போறது? இப்போ எதை இவங்க உடனே கேட்குறாங்க, பிள்ளையத்தானே கூட்டிட்டு போனீங்க, ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகல. வாஸ்தவம், ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகல. ஆனால் பிள்ளைய கூட்டிட்டு கவிதா சிங்கப்பூருக்கு போனார்கள் என்ற உடனேயே உண்மையில சொல்லுங்க, எத்தனை உறவுக்காரர்கள் அதை சந்தோஷமாக எங்க பிள்ளை சிங்கப்பூர் மட்டும் போயிட்டு வந்தான்னு எத்தனை உறவுக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க சொல்லுங்க நீங்க? வந்த வாழ்வு நேத்திக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதா? சொல்லுவாங்களா இல்லையா? உறவுக்காரங்க சொல்லுவாங்க. போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டுவாங்க. ஆனால் நண்பர்கள் எப்போதும் வெற்றிகரமாக சென்று வாருங்கள் கவிதா என்று வாழ்த்துகிற நெஞ்சம் எப்போதுமே ஒரு நட்பினுடைய நெஞ்சமாகத்தான் இருக்க முடியும். சிங்கப்பூருக்கு கூப்பிட்டதே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இல்லன்றத நடுவர் சொல்றாரு. இப்போ ராஜ்குமாரை பாருங்க, எவ்வளவு பரிதாபமா இருக்காரு. ரேவதி சொல்றாங்க அவரை பார்த்தா லேகிய வைக்கிறவர் மாதிரி இருக்குன்றாரு. தெரியலையம்மா, நான் ராஜபாளையம் போய் விசாரிக்கணும். பேசலாங்க, இந்த மாதிரி சொர்ணக்கா ஸ்டைல் எல்லாம் பேசக்கூடாது, அராஜகமா. அவங்க ரேவதி பேசினதுலயே ரொம்ப ரொம்ப அராஜகமானது எதுனாக்க, ஒரு கல்யாணம் வந்துதாமா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மொட்டை மாடியை கெட்ட மாடியை ஆக்கினாங்களாமா தண்ணி அடிச்சு. ஆனா உறவுக்காரங்கள்லாம் ஓடி ஓடி உழைச்சு அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு பாடுபட்டாங்களாம். எங்க போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணுங்க. எத்தனை கல்யாணம் இன்விடேஷன்ல ஒரு உறவுக்காரனுடைய பேரை சரியா போடலன்றதுக்காக எத்தனை கல்யாணம் நின்று இருக்கு சொல்லுங்க. கோச்சிட்டு போயிடுவான். ஆமா, இப்ப எல்லாம் இந்த போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க கல்யாணத்துல, உறவுக்காரங்க பேரெல்லாம் போடுறாங்க. அந்த உறவுக்காரங்கள்ல யாராவது ஒரு சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, மச்சான் யார் பேரையாவது நீங்க போட வேண்டாம். அந்த ஃபாண்ட் சைஸ கொஞ்சம் கம்மி பண்ணி அடிச்சு பாருங்களேன், கல்யாணம் நடந்துரும். நீங்க கல்யாணத்துக்கு உறவுக்காரங்களை கூப்பிட போறீங்களா, எப்படி போவீங்க? நீங்களும் உங்க வீட்டுக்காரம்மாவும் போகணும், அவங்களும் அவங்க வீட்டுக்காரம்மாவும் இருக்கும் போது போகணும். நீங்க போற நேரம் வீட்டுக்காரம்மா இல்லைன்னா அது வராது. என்ன மதிக்கல அவங்க. இந்த உறவுகள் இப்படி இருக்கும். ஆனா நண்பன் அவன் பெரிய பணக்காரனா இருப்பான், ஆனா கடைசி பந்தியில சாம்பார் வாளியை தூக்கிக்கிட்டு அவனுடைய சட்டையெல்லாம் சாம்பார் ஆக்கிக்கிட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறவன் நண்பனா இருப்பானா உறவுக்காரனா இருப்பான்? கடைசியில சாப்பிட்டு போவான். கண்ணாடியை போட்டுட்டு போனை பார்க்க கூடாது, முன்னாடியே அதெல்லாம் யோசிச்சு பேசியிருக்கணும். அவங்க முன்னாடி மாது அண்ணா முதல்ல பேசும்போது சொன்னாரு, கலைஞர் ஐயா அவர்கள் எப்போதுமே உடன்பிறப்புகள் தானே சொல்லுவாங்க. ஆமா, உண்மை, அப்படித்தான் சொல்லுவார். இப்போ திருவாரூர் நிகழ்ச்சிக்கு நாங்கள் போய் பேச போனோம். நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, அது அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்திருந்தாங்க. பல பேர் வந்து அவங்கள எங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க பேரை சொன்னாங்க. அவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்களா இருந்தால் நமக்கு தெரியும், இல்லாட்டா நமக்கு அவங்கள யாருன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒருவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவர் யார் என்பது எங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது. அவர் யார் என்றால் கலைஞர் அவர்களினுடைய ஆருயிர் நண்பனான தென்னவன் அவர்களினுடைய தென்னனுடைய மகன். அவர் வந்து அவருடைய பெயர் முத்து என்று சொன்னார். நான் தான் முத்துன்னா எங்களுக்கு தெரியல, தென்னன் அவர்களுடைய மகன் அத்தனை பேருக்கு தெரிந்தது. ஏனென்றால் கலைஞர் அவர்கள் தன்னுடைய அந்த நண்பனை பற்றி அவ்வளவு எழுதியிருக்கிறார், அவ்வளவு பேசி இருக்கிறார். எப்போது நண்பர்கள் என்றால் பள்ளி பருவத்திலிருந்து நண்பர்கள், படிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து திருவாரூரில் ஒன்றாக நண்பர்களாக இருந்தவர்கள்.
ஒரு நண்பனை இதயம் ஒரு நாளும் வாழ்க்கையில் மறக்கவே மறக்காது என்பதற்கு கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையே உதாரணம் என்பதை இங்கே மாது அவர்கள் மறைத்து பேசி இருக்கிறார். அண்ணா மாது அண்ணா பேசுகிறப்போ சொன்னாங்க, உங்கள் அப்பா ஒரு வாய்ப்பாடு கேட்டிருக்காரு, நல்ல விஷயம் தானேங்க. இவர் தப்பாக சொல்லியிருக்காரு, அந்த கேள்விக்கு பதில் இவர் தப்பாக சொல்லியிருக்காரு. ஒரு வயசில் 4 காலுனா 4 வயசில் எத்தனை காலுனா 16 காலுன்னு சொல்லியிருக்கார். அப்பா கண்டிக்கிறார், அம்மா என்ன செய்யணும், ஒழுங்கா யோசிச்சு பதில் சொல்லுடா இந்த கேள்விக்குன்னு சொல்ல வேண்டிய அம்மா என்ன சொல்றாங்க, என் பிள்ளை கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் என்று சொல்லுகிறார். உறவினுடைய சிக்கல் இதுதான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா என் பையன் டாப்ல வருவான்னு சொல்லிக்கிட்டே அந்த பிள்ளையை அழிப்பது, அதீதமான பாசம் கூட சில சமயங்களில் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும். மாது அண்ணா நான் மிகச்சிறப்பாக முன்னேறிவிட்டார், அவர் ஒரு எக்ஸெப்ஷன். ஆனா எல்லா வீட்லயும் நீங்க பாருங்க, கெடுப்பதற்கென்றே பல அம்மாக்களும் அப்பாக்களும் இருக்கிறார்களா இல்லையா? இருக்காங்கம்மா. நண்பனை பற்றி சொல்ற போது அவங்க சிவன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்தது சொன்னாங்க. மிகப்பெரிய அறிவியல் அறிஞர். ஆனால் சென்னையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க. ஒரு அப்பா தன்னுடைய பையன், அவன் 5ஆம் கிளாஸ்லேயே 6ஆம் கிளாஸ்லேயே படிக்கிற பையன், அந்த பையன் வந்து ஹேர் கட்டுக்கே போக மாட்டான். எப்போ அவனுக்கு ஹேர் கட்டுக்கு போகிறதே பிடிக்காது, முடி வளரணும் வளரணும்னு சொல்லுவான். திடீர்னு ஒரு நாள் அந்த குட்டி பையன் அப்பா கிட்ட, அப்பா நீ சலூனு கூட்டிகிட்டு போன்னு சொல்லியிருக்கான். என்னடா நீ சொல்லவே மாட்டேன், நீ சொல்லியிருக்க. அங்கே போன உடனே எனக்கு ஃபுல் ஷேவிங் பண்ணுன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்பாவுக்கு அதிர்ச்சி, ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாதுடா, கோவிலுக்கு போற வேணா செய்யலாமே தவிர சலூன்ல முழு முடியை எடுக்கக்கூடாதுன்னு அட்டம் பிடிச்சு அழுது அந்த தொழிலாளியை, முடிவெட்டுகிற அந்த சகோதரரை மொத்த முடியை எடுன்னு அந்த பையன் அடம் பிடிச்சு முழுவதுமாக மொட்டையாக அந்த சலூன் இருந்து வெளில வந்திருக்கான். அடுத்த நாள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப கவலை. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் பசங்கள்லாம் கலாட்டா பண்ணும்ல, அதனால இவங்களும் கூடவே போயிருக்காங்க. அன்னைக்கு போனா அந்த சின்ன பையனுடைய கிளாஸ்ல இருக்கிற எல்லா பாய்ஸும் தங்களினுடைய தலையை முழுமையாக மொட்டை அடித்துக்கொண்டு வகுப்புக்கு வந்திருக்கிறார்கள். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குடா மொத்த கிளாஸ் இப்படி வந்து நிக்கிறாங்கன்னா, அந்த பசங்க சொல்லியிருக்காங்க, அவர்கள் வகுப்பிலே படிக்கிற அவர்களுடைய தோழன் ஒருவனுக்கு கேன்சர் நோய் வந்து விட்டது. அந்த பையன் நீண்ட விடுப்பு எடுத்து 4 மாசத்துக்கு பிறகு அன்னைக்கு தான் கிளாஸுக்கு வரப்போறான். அந்த கேன்சர் வியாதி வந்ததனுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்ததுனால அவனுக்கு முடியெல்லாம் கொட்டி அவனுடைய தலையில முடியே இல்லை. அவன் மாத்திரம் முடியில்லாம வகுப்புக்கு வந்தா மன வருத்தப்படுவானேன்னு வகுப்புல இருந்த நண்பர்கள் அத்தனை பேரும் முடி எடுத்துட்டு அன்னைக்கு வந்திருக்காங்கன்னாக்க, சின்னஞ்சிறு மனதிலே இருக்கிற அந்த தோழமைக்கு நிகர் என்னவாங்க இருக்க முடியும்? இந்த உறவு என்பது நீங்க நியாயமா சொல்லுங்க, தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்க இல்லையா? நியாயமா சொல்லுங்க. நீங்க என்னதான் நீங்க செய்தாலும் அதுல ஒரு தவறு என்பது உறவிலே வந்து கொண்டே இருக்கும். ஒப்பிடல் என்பது உறவிலே இருந்து கொண்டே, அல்லதான் பண்ண இருந்தாலும் இவனை மாதிரி செய்யல என்ற ஒப்பிடல் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா இப்பவும் சொல்ற, தம்பிக்கு மிகச்சிறந்த வேலையோ மிகச்சிறந்த இடத்திலிருந்து பெண்ணோ கிடைச்சா பொறாமைப்படாத அண்ணன்மார்கள் கம்மியா தான் இருப்பாங்க. சொந்த அண்ணன் தம்பி தான், ஆனா பொறாமை என்பது இருக்கும். ஆனால் தன்னுடைய நண்பனுக்கு ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதற்காக தனக்கான எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறவன் எப்போதுமே நண்பனாகத்தான் இருப்பான். நீங்க அவங்க ரேவதி சொல்றாங்க, நடுவில் ஒரு பொண்ணு வந்தாக்கா நட்பெல்லாம் போயிடும். எத்தனை நண்பர்கள் ஒரு காதல் வருகிற போதுங்க, உறவு அது ஜாதியை சொல்லி அந்த காதலை நிறுத்தும், தடுக்கும், கொலை செய்கிற வரை போகும். ஆனால் ஜாதியோ மதமோ எதையும் பார்க்காமல் தன்னுடைய நண்பனுடைய காதல் ஜெயிக்க வேண்டும் என்று தனக்கான எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த நண்பர்களினுடைய கதைகளுக்கு நம்முடைய நாட்டில முடிவே கிடையாது. பகையென்னும் பண்பி லதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பி லதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை.
பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது. பகையென்னும் பண்பிலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பார் ரன்று முயுவ விளக்க உரை. பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத தீமையே ஒருவன் சிறிதும் பொழுது போக்கும் விளையாட்டாகவும் விரும்புதலாகாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகை எனப்படும் பண்பற்ற ஒன்று விளையாட்டிலும் விரும்பத்தக்கது அன்று. கலைஞர் விளக்க உரை. பகை உணர்வு என்பது பண்புக்கு மாறுபாடானது என்பதால் அதனை வேடிக்கை விளையாட்டாக கூட ஒருவன் கொள்ளக்கூடாது.